Hello traders, welcome to the channel. இன்னைக்கு 16th January நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 22,031. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவும் லெவல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா 22,000 ஈவன் 500 வரைக்குமே போகலாம். ஆனால் அதுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் பார்க்குறதுனா பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நிறையா உங்களுக்கு எலியேட் வேவ் சம்மந்தமாக நிறையா லேர்னிங்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பேசணும் அப்படின்னா நிஃப்டி வந்து 1 2 3 4 5th வேவ் ஃபைனல் வேவில் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 22,200 to 250 வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கே ப்ரைஸ் திரும்பலாம் ஒன்று. இதை தாண்டி ப்ரைஸ் போகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஹையர் ஹைன்னு மேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த பேங்க் நிஃப்டி வந்து நியூ ஹை மேக் பண்ணால் தான் நிஃப்டி வந்து இந்த லெவல்ஸை தாண்டி போக முடியும். ஸோ அதுக்கு பேங்க் நிஃப்டி முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 48,350 48,450 அது வந்து தாண்டணும் முக்கியமாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இது வரைக்கும் தாண்டலை. ஸோ அந்த ப்ரைஸை கிராஸ் ஆகும் பொழுது நம்ம நிஃப்டியில் 22,500 கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் 22,250. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோட சின்ன அப்டேட். பட் அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, ஸோ இனி வரும் நாட்கள் இந்த வாரத்தில் என்னென்ன ப்ரைஸ் லெவல்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த கவுண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணோம். எலைட் வேவில் இம்பல்ஸ் வேவ் எப்போவுமே 5 வேவ்ஸில் தான் போகும். ஸோ 1 2 3 4 5 அந்த 5th வேவ்லேயுமே நம்ம இம்பல்ஸ் பார்க்கணும்னா உள்ள ஒரு 5 வேவ்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இது சின்ன டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் 15 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து தான் கவுண்ட் ஆரம்பிக்கணும். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து நான் எண்ட் ஆஃப் வேவ் 4ன்னு வச்சுருக்கேன். ஸோ வேவ் 4 இங்கே முடியுதுன்னா இதுதான் வேவ் 5ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே எப்படி வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 5 இது வைக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் வேவ் 1 வைக்கலாம். வேவ் 1 இங்கே வைக்கிறதா இல்லை இங்கேயா? ஸோ நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் ஆக்சுவலாக தமிழில் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்பவுமே வந்து ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு கேரக்டர் நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேங்க. அதில் தேர்ட் வேவ் கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். கேப்ஸ் வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் கேப்ஸ் அதிகமாக அதில் தான் இருக்கும். அந்த வேவ் 3ல தான் கேப் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். சரி, இதெல்லாம் வந்து வேவ் 3யோட கேரக்டர். வேவ் 4ஓட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் பேட்டர்ன். கொஞ்சம் அப்படியே ப்ரைஸ் பாஸ் பண்ணுறது, கன்சாலிடேட் ஆகிறது. அதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேவ் 2ல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வேவ் 4ஓட பேட்டர்ன்ஸ் மாறும். ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேவ் 3யோட கேரக்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைஸ் போயிருக்கு, கேப் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்டீப்பாக இருக்குது வித் கேப்ஸ். ஸோ நான் வேவ் 1 இங்கே வைக்கிறேன். வேவ் 2 இது எல்லாமே நான் வேவ் 3 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேங்க. ஓகே, வேவ் 1 வேவ் 2 இதெல்லாம் வேவ் 3. பட் வேவ் 3 இன்னுமே இங்கே முடியல. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் சேஃபர் சைடுக்கு நான் வந்து வேவ் 3 முடிஞ்ச மாதிரி கணக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அது இப்போதைக்கு அந்த குழப்பம் வேணாம். ஸோ வேவ் 4, ஸோ வேவ் 5. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு தடவை டெஃபினட்டாக ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு தடவை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இது மேபி கரெக்ஷன் இங்கே முடிஞ்சுதா இல்லை இங்கே வரைக்கும் வருதான்னு மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கணும். ஸோ அதுதான் முக்கியமான லெவல். பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் ஒரு தடவை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபிப் நம்பர்ஸ் அந்த ஃபிபனோக்கி நம்பர்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ வேவ் 2 நார்மலாக வந்து 50%லேருந்து 61.8% வந்து ரீட்ரேஸ் ஆகும். இதில் செக் பண்ணலாம். இது வேவ் 2 பார்த்தீங்கன்னா 78% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டீப்பர் கரெக்ஷன். ஸோ அப்போது உங்களுக்கு வேவ் 4 வந்து ஷேலோ சின்ன கரெக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து சின்ன கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா 38% இருந்துச்சுன்னா இது வந்து டீப்பாக இருக்கும் வேவ் 4. வேவ் 2 டீப்பாக இருந்துச்சுன்னா வேவ் 4 வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் ஆல்டர்னேட் தியரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து 78% டீப்பர் கரெக்ஷனுங்கிறனால வேவ் 4 வந்து நம்ம சின்ன லெவல், அதாவது 23%லேருந்து 38% கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ வேவ் 3 எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபிப் நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணோம். ஸோ வேவ் 1ஓட ஹையிலிருந்து
வேவ் 2 ஓட லோ வரைக்கும் எடுத்தோம்னா 5.236, ஈவன் 5.382 போட்டு பார்க்கலாங்க. ஓகே, எக்ஸாக்டாக 5.382 லெவல்ஸில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, 5.382 லெவல்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் வேவ் 3. யூஸ்வலாக 1.6 2.6 நிற்கும். ஸோ வேவ் 3 இங்கேயும் எடுக்கலாம். ஒரு சைட்வேஸ் இல்லாதனால நான் இங்கே 3 எடுத்திருக்கேங்க. ஸோ வேவ் 3 இங்கே 5.382 டைம்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், வேவ் 4 வந்து ஷேலோவாக தான் இருக்கும். ஏன்னா வேவ் 2 வந்து டீப்பர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம செக் பண்ணுறோம், 23%லேருந்து 38% ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எக்ஸாக்டாக 23%ல் இப்போ சப்போர்ட் வாங்கியிருக்கு. நீங்கள் இன்றைக்கி டிக்ளைன் ஆனதும் கரெக்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 23%ல் சப்போர்ட் வாங்கியிருக்கு. ஸோ ப்ராபப்ளி வேவ் 4 இங்கே முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, வேவ் 4 முடிஞ்சு ப்ரைஸ் வந்து வேவ் 5ல் அப்படியே அப்டேட்டாக மேலே போகணும். இதுதான் இப்போதைக்கு வியூ. ஸோ நிஃப்டி மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படியே மேலே போயிடணும். மேலே போய் 22,200 to 250 ஜோனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒரு டாப் மேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வியூ இந்த வாரம். ஒருவேளை இந்த ப்ரைஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 22,965 இது லோவர் லோ மேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இங்கே 21,900 இல்லைனா 21,860 இந்த இடத்துல வந்து வேவ் 4 முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, மோஸ்ட்லி முடிஞ்சிருக்கணும். ஏன்னா வேவ் 2 ஷேலோங்க டீப்புங்கனால வேவ் 4 ஸ்மால் அப்படியே மேலே போயிடணும். இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த 2 லெவல் முக்கியமாக பார்க்கணும், 21,900 to 21,860. இதில் சப்போர்ட் வாங்கி ப்ராபப்ளி ப்ரைஸ் இன்னொரு ஹை போகுங்க. அந்த லெவல்ஸ் முக்கியமாக பார்க்கணும் 22,200 அந்த அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா, ஸோ 22,200 தாண்டுமா தாண்டாதா அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேலியில் நான் போன வீடியோலையும் சொன்னேன், அது பார்ட்டிசிபேட் இன்னுமே பண்ணவே கிடையாதுங்க. அது பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து இந்த 22,200 தாண்டி போகணும். அதுக்கு முக்கியமான லெவல் நான் போன வீடியோ சொன்ன அதே லெவல் தான், 48,350லேருந்து 48,450 பேங்க் நிஃப்டி தாண்டணும். ஸோ சேம் கால்குலேஷன்ஸ் வச்சு பார்த்தா இருங்க, இது எவ்வளோ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 23.6, ஓகே எக்ஸாக்ட்லி 23.6லேயே சப்போர்ட் வாங்கியிருக்கு ஸோ ஃபார் இது வரைக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாங்க, ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 22,200 போகும்போது இதுவும் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு கரெக்ஷன் வந்த பிறகு மோஸ்ட் ப்ராபப்ளி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கப்புறம் இது பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. இப்படி பிரேக் ஆச்சுன்னா ஈவன் பேங்க் நிஃப்டி 49,300 லெவல்ஸும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா எலியட் வேவ் பற்றி நிறையா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் டிசைட் பண்ணுறோம். எப்பவுமே எலியட் வேவ் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரே நிமிஷம் அந்த டெய்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன் என்ன வேவ் கவுண்டில் இருக்குது அப்படின்ட்டு. இருங்க, இது டெய்லி சார்ட்டு. ஓகேங்களா, டெய்லி சார்ட்டில் 2020லேருந்து எடுத்துட்டோம்னா இது 1 2 3 4 5 பிகர் வேவ் 1, இது பிகர் வேவ் 2. சரிங்களா, இப்போ இதுலேருந்து நம்ம தேர்ட் வேவ் கணக்கு எடுத்துக்கிறோம். தேர்ட் வேவ்னா எப்படிங்க, நம்ம வந்து 5 வேவ்ஸ் வந்து உள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இது போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5ன்னு எடுக்கலாம். ஆனால் என்னன்னா எலியட் வேவ் ரூல்ஸ் படி வேவ் 4 வந்து வேவ் 1ஓட டாப்பில் ட்ரேட் பண்ண முடியாது. இது இங்கே ட்ரேட் ஆயிருக்குங்க, நான் போன வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து வேவ் 1 2 3 4 5 இருக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வேவ் 1, இது வேவ் 2, இது எல்லாமே வேவ் 3. ஓகேங்களா, இதுதான் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இருங்க, இது நான் இதெல்லாம் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போது வேவ் 3 எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள், வேவ் 1 2 3 4 5 இப்படி தான் போகணும். ஓகேங்களா, இருங்க இதோட கலரும்
சேஞ்ச் டு புல்லட். இதுதான் இன்டர்னல்ஸாக இருக்கணுங்க. 1 2 3 4 5ன்னு இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போது யூஸ்வலாக வேவ் 3 எங்கே போகணுன்னா 1.618 ஆஃப் திஸ் வேவ் 1 போகுங்க. இதில் இப்படி எடுத்தீங்கன்னா 1.618 comes to 22,870. ஆக்சுவலி 22,750 பக்கம் வருங்க. சரி 22,800ன்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? 22,800 லெவல்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது வேவ் 3 போகிறக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன கொஷின் எனக்குன்னா, இந்த 22,800ங்கிறது ஒரு கன்சால்டேஷன், அதாவது இந்த மைனர் வேவ் 4 வந்துட்டு போகுதா இல்லை டைரெக்டாகவே போகுதா அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கொஷின். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மைனர் வேவ் 3ஏ க்ளோஸ் ஆகிற டைமே பார்த்தீங்கன்னா 22,800 தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேவ் 4, அதுக்கப்புறம் ஒரு வேவ் 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேவ் 5 போகும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த வேவ் 1 2 3ஏ முடியும். அதுக்கப்புறம் ஒரு 4, அதுக்கப்புறம் 5 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 வில் பி மோஸ்ட்லி புல்லிஷ் தான் இருக்குங்க. வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் எதுவும் நடக்கல அப்படின்னா புல்லிஷ் கவுண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த வேவ் 3 மட்டும் செக் பண்ணேன்னா அது உங்களுக்கு மினிமம் 1.618 போகணும் இல்லையா? அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 100% தான் வருது. இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனால் 200 அங்கே வரும். ஸோ 22,240 250 அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ நான் அப்டேட் பண்ணாமல் என்ன சொன்னால் 22,200 to 250 லெவல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொன்னேன். ஏன்னா அது 100% ஆஃப் வேவ் 1. பட் எனக்கு என்ன டவுட்னா, திஸ் இஸ் எக்ஸ்டெண்டிங் வேவ் 3. அதில் 3 ஆஃப் 3 தேர்ட் வேவோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ன்னு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. அங்கே பாருங்கள் கேப்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதுதான் வேவ் 3யோட பர்சனாலிட்டி. அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இது 100ல் நிற்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ அப்படி நிற்கக்கூடாது அப்படின்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மேலே போகணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அந்த பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வியூஸ் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண பிறகு ஒரு டிக்ளைனுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஏன்னா நான் நிஃப்டியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் 22,800 லெவல்ஸ் வரைக்கும் நான் போகணும்னு எதிர்பார்க்குறேங்க. அது நீங்கள் நாளைக்கே எதிர்பார்க்க முடியாது, அந்த வாரமே எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த வேவில் ஓகேங்களா, அது ஒரு புல் பேக்கில் போகுதா இல்லை புல் பேக் ஆகாமே இங்கே டைரெக்டாக போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரீசன்னால தான் நான் இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் திங்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேணாம். எலியாட் வேவ் லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டூலாக இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு இந்த 2 நாளைக்கு கவுண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 22,200 to 250 ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியும் அந்த 48,350 to 48,450ல் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு புல் பேக் கொடுக்கும். அது என்ன ஆகும்னா ஜஸ்ட் வேவ் 1 2 3 ஆஃப் அப்படின்ட்டு ஆரம்பிக்குங்க. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஹையர் கவுண்ட் மேட்ச் ஆகணும்னா. ஸோ இது எதுவுமே ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான இந்த வரும் நாட்களில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ். நிஃப்டியில் 22,200 to 250, பேங்க் நிஃப்டியில் 48,350 to 48,450 ரிஜெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் புல் பேக்குக்கு அப்புறம் மேலே போகுதா இல்லையான்ட்டு பார்க்கணும். ப்ராபபிளி மோஸ்ட்லி போகும்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் அந்த காரணம் இதுதான் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட வேவ்ஸ். ஸோ இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். எனிவே இந்த வாரத்துக்கு 2 வீடியோ அப்டேட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எலியாட் வேவில் எனக்கு தெரிஞ்சு தியரி நிறைய பேருக்கு தெரியும். பட் நிறையா ட்ரேடர்ஸ் வேவ் தியரிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் படிப்பாங்க பட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ சிம்பிளாக பெஸ்ட்டாக நான் பண்ண முடியுமோ இந்த வீடியோஸ் மூலமாக நான் பண்ணுறேன். ஸோ எலியாட் வேவ்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரேடுக்கும் அனாலிஸ்க்கும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட்டில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. டேக் கேர். பை.